அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து வர எழுதுறேன். ஒரு பென் பேப்பர் எடுத்துறோம். இப்பதான் உள்ள வரோம். போன்ல எல்லாம் போன்ல அதிகமா இல்ல மா உட்கார முதல்ல ஆடியோ கேட்கணும்ல. நான் அன்னைக்கு இல்ல அதனால பிளேல வேணா இல்லாத கூட எடுக்கலாமா? இல்ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் 15 எடுக்கலாம். எல்லாரும் 15 எடுக்கலாம். யார் வேணா எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரேண்டமா எல்லாரும் 15 ஸ்குவாட் செலக்ட் பண்ணலாம். இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு ஓடிஎஸ் ஸ்குவாட். சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு ஓடிஎஸ் ஸ்குவாட் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 4 பேர் எடுக்கலாம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்னா இப்போ அவங்க கொடுத்த 15ல 11 எடுக்கலாம். இல்ல நம்மளே ஸ்ட்ரைட்டாவே 11 சொல்லலாம். 15 நம்ம 15லயே 11 சொல்லலாம் விக்கி. அதுக்கு அடுத்து இவங்க 15 இப்ப இருக்கிறதுல எல்லாரும் 11 சூஸ் பண்ணலாம். பிளேயிங் 11 அதுவும் நல்லா. அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் இது இதுல யார் வின்னர்லாம் கிடையாது. சும்மா எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம டைம் பாஸ் ஆகும். போர் அடிக்குது. சரி யார் ஆடுறீங்க? உட்காருங்க வாங்க இங்க வாங்க. நான் அன்னைக்கு ஆட பாரு. இங்க உள்ள வா இங்க. லைவ் டெஸ்ட் காரணமா தான் ஆடியோ வேணும். ஆடியோ பாட்காஸ்ட் ஆகிடலாங்க. எழுதிட்டு இருக்கேன்டா. இன்ட்ரோ ஹாய் गाइस வெல்கம் டு தி சாரி சார் யூடியூப் சேனல் என்னோட ஓவர்லாக் ஆமா ஒருத்தரா பேசுவோம். யூடியூப் ஃபேமிலி ஓகேவா? சரி இப்போ எல்லாருமே வந்து ஒரு சரி ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சீங்கன்னா ஸ்நாக்ஸ் இருக்கா நொறுக்குற சவுண்ட் கேட்காத மாதிரி நொறுக்கணும். அப்படியே மூடி அப்படியே நொறுக்கிட்டோம். என்னடா மூடி வையா? சரி கான்சென்ட்ரேட் குமரா கான்சென்ட்ரேட் நான் மூடி. நீங்க எல்லாரும் யோசிங்க 15 பேர் யோசிங்க. பிளேயர் எடுத்து அதுக்கு சாம்பிள் பெஸ்ட் என்னன்னா நம்ம இப்ப இருக்கிற ஒரு ஸ்குவாட வந்து வச்சுக்கலாம். அப்பதான் நம்ம ரெஃபரன்ஸ்க்கு யூஸ். ஆனா வந்து ஒரு நியாயமா எடுக்கணும். ஓகேவா? ரீசனபிளா. ஆமா நீ சீகாவல எடுக்கற. நாம இல்ல நம்ம மிச்சம் இருக்கிற எல்லாரும் வந்து டிபேட் பண்ணலாம். நீ இப்ப இதுக்கு என்ன பண்ற? ரோஹித் சர்மா டிராப் பண்ணிட்டா அப்படினா ரீசனபிளே இல்லனா நீ உங்களை டிராப் பண்றோம் நாங்க இதுல இருந்து அப்படினு எடுத்துலாம். இப்போ வந்து கிரிக்கெட் இல்ல இதுல இருந்தா எடுக்கறேன். ESPN கிரிக்கெட் இன்ஃபோ. இதுலயாவது உள்ள இருக்கும். எதுல கிரிக்கெட்னு போனாலே இருக்கும். என்னைக்கு விட்டானுங்க ஸ்குவாடு? எங்க ஆடுறோம்? இந்தியா ஸ்குவாட். சோ ஆமாடா நீ சொன்ன மாதிரி ஓடிஎஸ் ஸ்குவாட் விட்டுருக்காங்கடா. ஓடிஎஸ் ஸ்குவாட் சேர்த்து அப்படியே பும்ராவும் இருக்கான். பும்ராவே சேர்த்தா போட்டு பும்ரா ஆனா ஸ்டார் மேன் போட்டு ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் கிடையாது. இப்போ பும்ரா கன்ஃபார்ம் இந்த மேட்ச் கன்ஃபார்மா இல்ல. ஏன்னா அந்த டைம்ல ஸ்கேன் எடுக்கறாங்க. சாம்பியன்ஸ் டிராஃபிக்கா இல்ல சாம்பியன்ஸ் டிராஃபிக் ஆரம்பிக்கிறீங்க. ஓடிடா அவன் 2 மேட்ச் இருக்கு. இல்ல அந்த ஃபர்ஸ்ட் 2 இங்கிலாந்து மேட்ச் இருக்கு. நான் பேப்பர் பென் இல்ல பென்சில் இருக்கு. யாரா ரெடி ஆயிட்டீங்களா? நீ ரெடியா இருக்கியா? ஃபர்ஸ்ட் நீ ஆரம்பிடா ஜாலியா பண்ணுங்க. சரி பேப்பரா இது பென் நோட் மாதிரி ஏதாவது இல்லையா வச்சு எழுதுறதுக்கு? சரி ஏதாவது வச்சு எழுதுவீங்க. ரோஹித் வந்தாலும் இன்னும் நிறைய கண்டென்ட் கொடுப்பான். விக்கி பண்ணி கேப்டன் சும்மா ஒரு பேப்பர் ஓகே ஓகே ஏதாவது வச்சு எழுதுறதுக்கு இதுல இருந்து கல்யாண பத்திரிகை நான் வந்து ஹோஸ்டா மாறுறேன் கடைசியா நான் எனக்கு எது ஃபர்ஸ்ட் இப்போ வந்து இந்த ப்ராபபிள் அந்த 15ல 11 சொல்லிடலாம். அதுக்கப்புறம் நம்ம 11 சொல்லிக்கலாம். டேய் நீ 11 எடு. உன்னோட 15 அதுல உன்னோட 11 அதுக்கப்புறம் இந்த 15ல 11 என்னோட 15 நீ இப்போ 15ல நீ இதுல எப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தான் சேஞ்ச் பண்ணுவ. அதை நீ அப்படியே சொல்றதுனால சொல்லு. சூப்பர் 3 என்னடா ஃபர்ஸ்ட் அம்பக்கு தெரியும். சரி நான் சொல்றேன்டா இல்ல சொல்றேன்டா வெங்கி நான் 15 சொல்லிடுவா. வெங்கட்டோட 15 உன்னோட ஸ்குவாட் ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா கேப்டன். ஓகே வைஸ் கேப்டன் சொல்லணும்னு அவசியம் கூட இல்ல. நான் சொல்றேன். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் ஓகே எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சன் விராட் கோலி பிகே ஓகே ஸ்ரேயஸ் ஐயர் கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பர். ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பர். இவனும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். இவனுக்கு விக்கெட் கீப்பர் போட்டுரு சஞ்சு சாம்சன். ஆமால இவனும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஹார்திக் பாண்டியா ஓகே. அடுத்தது அக்ஷர் பட்டேல். அக்ஷர் 9 ஆயிடுச்சு வெங்கி. குல்தீப் யாதவ். ஜஸ்பிரித் பும்ரா. முகமது சிராஜ். எனக்கு 15 காட்டுங்க. அர்ஷதீப் சிங். இப்படியே வச்சு பாருங்க. நான் இது ஓபன் பண்ணிட்டா ஸ்லோவா இருக்கும். ஏன்னா நான் மறுபடியும் போயிடுச்சு
சர்ச் பண்ணி வச்சிருந்தேன். ஹர்ஷ்தீப்பா சுஜினா உங்க ஃபோன்லயே பாத்துக்கோங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. ஹர்ஷ்தீப் ஓகே எவ்வளோ ஆச்சு? நான் 5 9 10 13 ஆயிருக்கு. 13 ஆயிடுச்சா? முகமது ஷமி ஷமி 14. ஒரு ஸ்பாட்டா? 14 ஆயிடுச்சு. உனக்கு ஒரு சான்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இருக்கிறவங்கல யாரு இல்லன்னு 14 ஆயிடுச்சு. அது ஆமா, இதுல நீ வந்து இப்போ இருக்கிற ஸ்குவாட்ல ஜடேஜா எடுக்கல, சுந்தர் எடுக்கல, வாஷிங்டன் எடுக்கல, அவ்வளவுதான். இப்போ வந்து வெங்கியோட 15ல இருந்து என்னென்ன சேஞ்சஸ்னா, சாம்சன் இருக்கான் எக்ஸ்ட்ரா, அதாவது இவங்க வச்சு இந்தியாவோட ஸ்குவாட் தவிர்த்து, ஓகேவா? அப்புறம் கில் நான் எடுக்கல. வைஸ் கேப்டன் வந்து கேஎல் ராகுல். கில் நீ டிராப் பண்ணிருக்க. வைஸ் கேப்டனா வந்து நீ கேஎல் ராகுல். அதுக்கு ரீசன் நான் என்ன சொல்றேன், அடுத்து அக்ஷர் பட்டேல், குல்தீப், பும்ரா, சிராஜ் எடுத்திருக்க. யாருக்கு பதிலா? ஜடேஜாக்கு பதிலா எடுத்திருக்க. ஆமா, ஜடேஜாக்கு பதிலா சிராஜ் எடுத்திருக்க, கில்லுக்கு பதிலா சாம்சன் எடுத்திருக்க. மத்த எல்லாமே சேம் தான், ஓகேவா? முகமது ஷமி வந்து என்னோட பேக்கப் சீமர். ஓ 11 ஸ்டார்டிங் 11 எப்படி? ஸ்டார்டிங் வந்து ரோஹித் சர்மா, யசஸ்வி ஜெய்ஸ்வால், 3 விராட் கோலி, 3 ஸ்ரேயஸ் ஐயர் இல்ல சஞ்சு சாம்சன். ஓகே, இவங்க ரெண்டு பேரும் ஸ்டார்டிங்கே நீ சொல்லிரு. நான் சஞ்சு சாம்சன் at 4 ஸ்ரேயஸ் பேக்கப். 5 வந்து 5 கேஎல் ராகுல். 6 ஹார்திக் பாண்டியா. 7 அக்ஷர் பட்டேல். 8 வந்து வாஷிங்டன். 9 வந்து குல்தீப். 10 வந்து பும்ரா. 11 வந்து ஹர்ஷ்தீப். ஓகே, டெத்ல பும்ரா மட்டும், பும்ரா ஹார்திக் பாண்டியா டெத்ல போடுவோம். உனக்கு 3 சீமரும் ஆயிடுச்சு, 3 ஸ்பின்னரும் ஆயிடுச்சு, 3 ஆல்ரவுண்டர். அப்புறம் நான் வேணும்னா இவன அக்ஷர் பட்டேல வந்து ஒரு 2 டவுன் கூட இறக்கிடுவேன் சஞ்சுக்கு முன்னாடி. நம்பர் 4 இல்ல சஞ்சுக்கு அப்புறம் கேஎல் கீழே இறக்கிட்டு நடுவுல லெஃப்ட்னா வேணும்னா. அப்புறம் இவன் பின்னாடி டெய்லயும் இவர் எடுத்திருக்கான். பேக்கப் சிராஜும் ஷமியும் வெளியே இருக்கு. ஆமா, பேக்கப் சிம்மர் ஆஃப் சிராஜ் ஷமி. ஏன்னா அந்த லெஃப்ட் ஆர்ம் அந்த இது வேணும், அந்த வின்டர் சீசன்ல நைட் மேபி வாஷிங்டனோ உனக்கு பிளேயிங் லெவல்ல. ஓகே, மேபி அந்த ஸ்பின் பிட்ச் இல்லாம ஃபேஸ் ஆனனா வாஷிங்டன் டிராப் பண்ணிட்டு ஷமி ஸ்ட்ரைட் அவே ஷமி வந்து இல்லனா சிராஜ் ஸ்ட்ரைட் அவே சிராஜ் 2-3 அந்த bowler காம்பினேஷன் சிராஜ்னால நீ ஏத்துறல. சிராஜ் ஃபிட், ஷமி ஃபிட்டா இல்லனா சிராஜ் பேக்கப்பாவும் ஆயிடுச்சு. இப்போ பும்ராக்கு ஏதாவது இன்ஜுரினாலும் சிராஜ் ஷமி வந்து ரீப்ளேஸ் பண்ணிப்பாங்க. இது நிதிஷ்குமார் ரெட்டி ஆட் பண்ண முடியல. இல்ல இது எனக்கு பர்ஃபெக்ட்டா தெரியுது. ஓகே, ஆனா என்ன இன்எக்ஸ்பீரியன்ஸ்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துரும். ஆனா கில்ல டிராப் பண்ணது, கில்ல வந்து நீ ஸ்ட்ரைட்டாவே வெளிய போடுறது இல்ல வேற லெவல். ஏனா எனக்கு ஸ்ரேயஸ் 15 இல்ல 11ல இல்லடா. ஆமா, நீ ஸ்ரேயஸ்க்கு முன்னாடி பிரெஃபரன்ஸ் வந்து சாம்சன் குடுக்குற. எனக்கு விக்கெட் கீப்பரே சாம்சன் தான். அவன் கீப்பர் ஸ்பாட்டையும் பிளாக் பண்ணிடுறான், பிளேயர் ஸ்பாட்டையும் கேஎல் ராகுலும் இருக்கான். அவனுக்கு ராகுலும் வேணாலும் கீப்பிங் ராகுல் வேணாம் எனக்கு. ராகுலோட சஞ்சு சாம்சன் நல்ல கீப்பர். அது மட்டும் இல்லாம சஞ்சு சாம்சன்ல வந்து நல்ல ஃபீல்டர் தான் சஞ்சு சாம்சன். பட் ராகுல் ஃபீல்ட்ல இருந்தா சப்போஸ் ரோஹித் சர்மா போயிட்டானா ராகுல் பண்ணுவாங்க. ஓ மை காட், இவனா கரெக்ட்டா வந்துட்டான். 20 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டானே. we are இது பிளேயிங் லெவல். இப்போ நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட டிஸ்கஷன் போர்ட் மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஸ்குவாட் நான் வந்து வெங்கடோட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. நீங்க ரெண்டு பேரும் இவனா விளையாடிட்டு அது வரைக்கும் வாங்க நீங்க ஜாயின் பேசுவோம். இப்போ வந்து வெங்கட் வந்து ஆர்சிபி நாடி கப் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு ஆர்சிபி சம்பந்தம் பேசுறியா? அதான் என்ன முடிச்சிட்டேன். இப்போ வெங்கட் தான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஒழுங்கா. இன்னும் ஒரு 4 பிளேயர் வெங்கட் வந்து என்ன டீம் பிளேயிங் 11 வெங்கட் இப்போ என்ன சொல்லிருக்கானா, ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால் ஓபனிங், நம்பர் 3 விராட் கோலி ஆஸ் யூசுவல். இது எல்லாமே இது அது ஸ்குவாட் சொல்றேன். ஸ்குவாடே அவங்க வேற ஸ்குவாட் இல்ல, நான் உட்கார வைக்க முடியுமான்னு கேக்குறேன். அந்த ஆப்ஷன் இல்லன்னு வெச்சுக்கோயேன். ஏன்னா கில்லே அவன் எடுத்துறல, கில்ல ஸ்குவாட்ல எடுத்துறல, தண்ணி விடும். ஸ்குவாடே நம்ம தான் சூஸ் பண்ணலாம். ஓ அப்படி. ஸ்குவாட்ல இருந்து 11 எடுக்கிறது வந்து 3வது ரவுண்ட். அது நாங்க மறுபடியும் வருவோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஸ்குவாட் செலக்ஷன் 15. அந்த 15ல நீ 11 செலக்ட் பண்ணலாம். அது வெங்கட் செலக்ட் பண்ண 11 வந்து ஓபனிங் சொன்னா நம்பர் 3 விராட் கோலியா, நம்பர் 4 வந்து சஞ்சு சாம்சன்.
நம்பர் 5 வந்து கேஎல் ராகுல், நம்பர் 6 ஹர்திக் பாண்டியா, 7 அக்சர். அந்த 7 அக்சரை வந்து அவன் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மேல நம்பர் 4 நம்பர் 5 கூட அனுப்புவான் லெஃப்ட் தேவனா. கரெக்டா விக்கி? நம்பர் 7 அக்சர் ஆயிடுச்சா? நம்பர் 8 வாஷிங்டன், அடுத்து 9 குல்தீப். நான் 3 ஸ்பின்னர் ரைட் வச்சிருக்கேன். ஆஃப் ஸ்பின்னரே சைனா மேனு லெஃப்டா மாத்துறாரு. ஆமா, மூணு வெரைட்டி ஆஃப் ஸ்பின்னர், மூணுமே டிஃபரண்ட் ஸ்பின்னர்ஸ். அதுல 2 ஆல் போலர்ஸ் வந்து 2 கன் போலர்ஸ், பும்ராவும் அஷ்தீப்பும் வருவாங்க. இன்னொரு தேர்ட் சீமரா வந்து ஹர்திக் பாண்டியா. டெத்ல வந்து ஹர்திக் பாண்டியாவும் பும்ராவும். இதே ஒருவேளை கண்டிஷன்ல வந்து 3 ஃபாஸ்ட் பவுலர் வேணும் அப்படின்னா அவனோட ஸ்குவாட்ல வந்து சிராஜையும் வெளியே வச்சிருக்கான், ஷமியும் வெளியே வச்சிருக்கான். வாஷிங்டனை டிராப் பண்ணிட்டு ஒரு டீம் அடிச்சான். அஷ்தீப் இருக்கானே, அவன் செகண்ட் பவுலராவே அஷ்தீப் எடுத்திருக்கான், ஷமியை கீழே வச்சுட்டு. நான் ஷமி தான் எடுக்கல, அஷ்தீப் தான் எடுத்திருக்கேன். ஆனா அது வேலிட், ஏன்னா ஷமியும் நியூ பால் பவுலர், பும்ராவும் நியூ பால் பவுலர்னா டெப்த்ல போடுறதுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். நியூ பால் வந்து ஹர்திக் பாண்டியா கூட கொடுக்கலாம். ஹர்திக் பாண்டியாவும் பும்ராவும் போட்டு கூட அர்ஷ்தீப் லேட்டா எடுத்துட்டு அப்படி இப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம். அர்ஷ்தீப் டெத்ல யார்க்கர் நெயில் சொல்லுவாங்க, எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லா 3 பேருமே மூணுமே பண்ணுவானுங்க அந்த மாதிரி. எல்லாத்தையும் வெஸ்ட் எடுத்துட்டேன். சோ நெக்ஸ்ட் ஷமி டெத் போடுவாங்க. ஷமி டெத் போடுவாங்க, எல்லாரும் போடுவாங்க. எனக்கு ஷமி டெத் போடுவாங்க, ஷமி மேல போடுவானா? அதான் எனக்கு சிராஜ் எதுக்கு டிராப் பண்ணன்ற ரீசனே அவனுக்கு அதுதான் சொல்லிருக்காங்க. சிராஜ் வந்து ஒரே இடத்துல போடுற பவுலர் தான் அப்படின்னு. ஆனா சிராஜ் அவன் நியூ பால் தவிர எங்கேயுமே ஒழுங்கா போட மாட்டான். எல்லாருமே ஒன்னு சொல்ல போறீங்களா என்ன? நீங்க சொல்லலாம். நான் ஒரு 15 சொல்லிட்டேன். அதுல இருந்து நீ இதுல இருந்து 15 இல்லடா, நீ வந்து இப்ப இருக்கிற 15 உனக்கு ஓகேவா? அதுல ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? இல்ல 11 உனக்கு தேவையான 11 போட கொடுக்கணுமா? இல்லடா, நீ ஒன்னு சூஸ் பண்ணி ஆனா நல்லா இருக்கும் அப்படின்றது. நான் இவனை டிராப் பண்ணல, ஆப்ஷன் தான். சுபம் கில்ல டிராப் பண்ண. சுமன் கில்ல 15 ஸ்குவாட்லயே இருக்கு. சுமன் டிராப் நல்ல ஆப்ஷன் தான். நல்லதுன்னு சொல்லடா. வைஸ் கேப்டனா கேஎல் ராகுல் போட்டுரு. நான் சொல்லிட்டா அது பத்திரி நீ ரெடி பண்ணிட்டியா? சும்மா இல்ல அப்படியே நான் சும்மா டக்குனு மறந்துறோம்ல. ஒன்னு எழுதிறோம்ல, இல்லையா பண்ணிருக்க போல பேசிட்டு இருக்காங்க. ஏய் இவங்க பிரிப்பரேஷன்ல இருக்காங்கடா. டைம் நீ நாம இப்ப பேசறோம், பேச உங்க ஐடியா டைம் நாம அப்படியே டிபேட் மாதிரி கூட பேசலாம். இது எப்படி வர்க் அவுட் ஆகும். இப்போ உங்களுக்கு இதுல நமக்கு ஏதாவது இதுக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு உங்களுக்கு எனக்கு ஏதாவது ஓபனிங் எஸ்எஸ்சி டேஷர் ஆலனா ஸ்ட்ரைட்டாவே சாம்சன் மேல போய் ஸ்ரேயஸ் உள்ள வருவான், இல்ல பண்டு உள்ள வருவான். ஒருவேளை ஓபனிங்ல வந்து இன்ஜுரி ஆச்சுன்னா அவன் வந்து என்ன சொல்றான்னா, ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மாவுக்கு ஆயிடுச்சுனா கூட சஞ்சு சாம்சன் ஒரு பேக்கப் ஓபனராவே யூஸ் பண்ணிப்பேன். அவன் ஓபனிங் போயிட்டானா ஸ்ட்ரேயஸ் ஸ்ட்ரைட்டா இல்ல ரிஷப் பண்ட் உள்ள வருவான். ஃபிளெக்சிபிலிட்டியா நீங்க ஓபனிங் பண்றீங்களா? நீ ஓபன் பண்ணிட்டா நீங்க அப்படியே இருங்க. சரி, யார் வெங்கி இது நல்லா தானே இருக்கு டீம், எல்லாமே எல்லா ஹோல்ஸுமே கவர் ஆன மாதிரி இருக்கு. இதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை, நல்லா இருக்கு. ஸ்பின்னர் வந்து அவன் என்னென்ன சொல்றான், குல்தீப், அக்சர், வாஷிங்டன். இந்தியா அனௌன்ஸ் பண்ண டீம்ல இருந்து ஜடேஜா வெளியேற்றிருக்கான், அது பதிலா சிராஜ் எடுத்துருக்கான். ஜடேஜா வந்து எனக்கு அக்சர் பட்டேல். ஆமா, 2 பேரும் சேம் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ். அது எதுக்கு 2 பேரும் ஒரு இடத்துல அடைச்சிட்டு இருக்கணும் ஆனா அப்படின்னு. ஜடேஜா ஃபீல்டிங் ஆஸ்பெக்ட்ஸ்ல எடுக்கலாம்டா, ஆனா 50 ஓவர் ஃபீல்டிங்லாம் ஒரு மேட்டர் இல்ல, பாத்துக்கலாம் அப்படின்னு மூவ் ஆன் பண்ணிருக்கான். ஓகே ஜடேஜா, thank you for Thank you your sir. service. ஏனா ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க, அவங்களே நான் மூவ் ஆன் பண்றேன். ஆமா, எத்தனை வருஷம் தான் நான் விட்டா அவங்களே வச்சிருப்பேன் போடா. எத்தனை வருஷம் தான் அக்செப்ட் அவங்களே ரெண்டு பேர் யோசிச்சேன் தூக்கலான்ட்டு. சரி நீங்க அப்புறம் அது ரீசனபிளா இருக்கு. வெங்கட் வந்து வாஷிங்டனை வேல்யூ பண்ணிருக்கான். ஐ பிலீவ் இப்போ அடுத்தது பத்தி ஏனா வாஷிங்டன் ஆர்டரே போடுவான். அவன் பேட்டிங்கும் கொஞ்சம் நல்லா பண்ணுவான். நான் ஃபர்ஸ்ட் வந்து ரோஹித் சர்மா, சஞ்சு. ரோஹித் சர்மா, சஞ்சு. ஓகே, யுவராஜ் கைக்வாட் ஏன் எடுக்கலனா கைக்வாட் ரீசன் இல்ல அது அவன் பிக்சர்ல இல்ல. கரெக்ட் தான், நம்ம அதை ஆர்கியூவே பண்ண முடியாது. அவன் எப்போ ஓடி ஆனா அவனும் இல்ல. ரோஹித் சர்மா, சஞ்சு சாம்சன், விராட் கோலி, கேஎல், விகே, கேஎல் 4, ரிங்கு. ஓகே, நல்ல அப்புறம் ஜெய்ஸ்வாலா பேக்கப். அதுல நான் எது 1 2 3 சொல்றேன். ஓகேவா? ஹர்திக், நிதிஷ் ரெட்டி, ஜடேஜா, சிஎஸ்கே. அதான் அது ஒன்னு வர்றோம், ஒன்னு இல்லாம எப்படி சிஎஸ்கே கோட்டா. அஸ்வினா. அப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. இல்ல நான் யோசிச்சேன் அஸ்வின் சீரி வரும்னா. ஆமாடா, விஜய் சார் ரீடிங் விக்கெட் டேக்கர்ரா. 18 விக்கெட். பும்ரா நானும் ட்ரை பண்ணேன், ஆனா என்ன ஒரு 3 பேர் இருக்காங்க, வாய்ப்பே இல்ல. இரா எத்தனை வந்திருக்குன்னு சொல்றேன். 8 10 13 ஆயிருக்குடா. சிராஜ், சிராஜ் அர்ஷ்தீப். சிராஜ் அக்ஷதீப், சிராஜ் குல்தீப். ஓகே, 11 சொல்லு. 11 ஓபனிங் வந்து சஞ்சு, ரோஹித் சர்மா, சாம்சன். ஓகே, ஓகேவா? நம்பர் 3. ஓகே, கேஎல் ராகுல், நம்பர் 4, ஹர்திக் பாண்டியா, நம்பர் 5, ரிங்கு சிங்,
நம்பர் 6 ரிங்கு. அப்புறம் வந்து அக்ஷர் பட்டேல் 7. ஜடேஜா ஜடேஜா இல்ல, 8. அது ஒரு count. ஜடேஜா இல்ல ஜடேஜா இது பண்ணிட்டு ஜடேஜா தூக்கிட்டு நிதிஷ் ரெட்டி. ஓகே. ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்து சிவி வரும். 3 bowlers தான் நம்ம. பும்ரா, ஷமி, சிராஜா. ஆமா. 12 வருது. பும்ரா அப்போ பும்ரா இது நீ இல்ல அதுல நீயே ஓட்ட இருக்கு. 3 பேரை மட்டும் வெளிய உட்கார வை. பும்ரா ஷமி பும்ரா கருணாயர், மயங்க அகர்வால். இல்லடா இதுல நீ இன்னொருத்தர் எடுக்கலாம்டா. நீதான் ஜடேஜா எடுக்கலையே. மொத்தம் 15 பேர்ல 3 பேரை உட்கார வச்சா ஓ சரி கரெக்ட். கருணாயர் வந்துட்டானா? அப்ப இவன் சஞ்சு நான் இந்த ஸ்கோர்ல கருணா இருக்கானா? இல்ல. அதுக்கப்புறம் அதுதான் என்னோட flaw. சஞ்சு சாம்சனே இல்ல, கருணாயர் என்ன? இப்போ வந்து பத்ரி அடுத்து வந்து ரோஹித் சர்மா, சாம்சன் ஓப்பனிங். கேப்டன் யாரா அவனுக்கு? ரோஹித் அது ரோஹித் சர்மா சர்மா. கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து கேஎல். கேஎல் ராகுல். ஓகே சேம். தேர்டு வந்து விராட் கோலி, 4th கேஎல் ராகுல், 5th ஹர்திக் பாண்டியா, 6th ரிங்கு சிங் சொல்லியிருக்கான், 7th அக்ஷர், 8th நிதிஷ் ரெட்டி, 9th சிவி வருண், 10 பும்ரா, 11 ஷமி. அக்ஷரும் வந்து ரோல் மாறும். ஆனா மேல கீழ. அதாவது நிதிஷ் ரெட்டியும் அக்ஷரும் எப்படின்னா மாறிடும். மேபி அதுக்கு மேல அதுக்கு இல்ல. முன்னாடி கூட அக்ஷர் வரும். ஓகே லெஃப்ட் வேணும்னா. ஸோ இதுல அதாவது உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் சிவி வரும். நீ இல்ல பிளே batting ஓடி டெபியூட்டே பண்ணல. 8 நிதிஷ் ரெட்டி ஒரு டவுட்டா இருக்கா? நிதிஷ் ரெட்டி இன்னும் டெபியூட் பண்ணல. ரிங்கு சிங் ஓடி டெபியூட் பண்ணல. நீ 3 டெபியூட்டன்ட் எடுத்துட்டு போய் நேரா ஆடலாம். இல்ல இப்ப ரிங்கு சிங் என்ன ஆகுதுன்னா மட்டும் தான் இந்த டெபியூட். அந்த அவன் கூட ஒரு மாதிரி சம ஃபார்ம்ல இருக்கான். அவன் நம்ம கொஸ்டின் அந்த பண்ணல. 6 பால் கஞ்சி அடிப்பாங்கல. அது இந்தியாவுல அடிப்பானா துபாயில அடிப்பானா? ரிங்கு சிங் 5 பால் 6 பால் கஞ்சி அடிப்பாங்கல. அது இந்தியாவுல அடிச்சானா IPL இந்தியால தான் அடிச்சான். நீ இல்ல அது நான் போலையா என்ன நான் இல்ல அடிச்சான்டா. ஐபிஎல் குஜராத்ல அடிச்சானா அடிச்சான். குஜராத்ல அடிப்பாங்கடா போலியானா அதான் நைட் வேண்டிட்டே போயிட்டியா அப்புறம் எப்படி போக முடியும்? மழை பேசி மயிரா போச்சு. யாரு ஜெரம் போட்டு. நான் சரி ரிங்கு சிங் क्वेश्चंस நீங்க உங்களுக்குலாம் இதுல ஏன் ஓகே. பேட்டிங் இன்னொரு லென்த்தா வச்சிருக்கீங்க? bowler lag ஆகவே bowler என்ன batting சொல்றேன்னா பும்ரா, ஷமி, சிவி வருமா? பும்ரா, ஷமி, அக்ஷர், நிதிஷ் ரெட்டி. அக்ஷர், இது ஒரு ப்ராப்பரான பேட்ஸ்மேன் தானே அவன். இல்ல எனக்கு இப்ப என்னன்னா நிதிஷ் ரெட்டி அட்ரிட் பண்ணி வச்சு 5 ஓவர் போட்டு 10 ஓவர் தள்ளுவான். பும்ரா 10 ஓவர். ஓ நிதிஷ் ரெட்டி நீ பும்ரா, ஷமி, சிவி வருமா? ஓகே ஓகே. பும்ரா ஷமி சிவி வரும் 30 ஓவர் முடிஞ்சுச்சா? அக்ஷர் ஒரு 10 ஓவர். இவனு 2 பேரு அக்ஷர் அது மேபி 3 பேரை நான் 20 ஓவர் யூஸ் பண்ணிப்பேன். என்ன பண்றீங்க? சரி ஒரு ரொட்டேஷன் ஓகேவா? 3 பேரை நான் 20 ஓவர் யூஸ் பண்ணிப்பேன். சோ எனக்கு மோஸ்ட் ப்ராபபிலி ஃபேஸும் கிடைச்சிரும். ஸ்பின் 2 ஸ்பின் ஓரளவுக்கு கண்டிஷன்ஸ் பொறுத்தனால எல்லாமே இப்போ ஆமாண்டா கண்டிஷன்ஸ் பொறுத்து தான். இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன் ரொம்ப இது வந்ததுன்னா நிதிஷ் ரெட்டி உட்கார வச்சு ஜடேஜா ஆட வைப்பேன். நான் வரலையே நேத்து. ஓகே. ஏன்னா நாளைல இருந்து ஆரம்பிக்கலாமா? எனக்கு நான் ரிங்கு ஏன் பிக் பண்ணேன்னா ரிங்கு வந்து சிச்சுவேஷன் பிளேயர். நல்ல டே 1 ஸ்கிராட்ச்ல மேல டக்குன்னு 4-5 விக்கெட் விழுந்துச்சுன்னா கீழ ஒரு பவர் பேக் ஸ்டாண்ட் வேணும் எனக்கு. அதுக்கு எனக்கு ரிங்கு தான். நீ ஸ்டெபிலிட்டி எல்லாம் பண்ணது கரெக்ட். ரிங்க் எடுத்துட்டு வந்ததெல்லாம் கரெக்ட். ஆனா என்ன ஒரு பிரச்சனை, என்ன ஒரு இடிக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னா நிதிஷ் ரெட்டி, ஜடேஜா, அக்ஷர், ஹர்திக் ப்ராப்பரான பேட்ஸ்மேன் வச்சுக்கலாம். பட் ஆனா அது கீழ தான் பிரச்சனை. T20 ஸ்குவாட் மாதிரி இருக்கு. சிவி ஒரு 10 ஓவர் அது எனக்கு தெரியல. இவன் போடுற எனக்கு பெருசா தெரியல இத பத்தியா. 6 மேட்ச்ல 20. ஆனா இந்த பாயிண்ட் ஒத்துக்கலாம். சிவி வரும்னு ஈக்குவல் டு வாஷிங்டன் சுந்தர் ஃபார் ஓடிஐ. இல்ல பேட்ஸ்மேன் இந்த பாயிண்ட்ல சொல்றேன். பேட்டிங் வாஷிங்டன் ஆடுவான். ஆனா இவன் பியூர் பவுலரா தானே இங்க எடுத்துருக்கான். அந்தபடி கிரேட் பவுலிங்ல அவன் மிஸ்ட்ரி ஒரு என்ன கூலி ட்ரை பண்ணானே சீதா சொல்ற மாதிரி 20 ஓவர் ரொம்ப மோசமா இருக்கும் நம்மளுக்கு. மேபி அது ஓகே. நமக்கு நல்ல பேட்ஸ்மேன் நல்ல பாயிண்ட். இப்போ எனக்கு ட்ராக் ஸ்பின் ட்ராக் ரொம்ப ஸ்பின்னரா எடுத்துக்கலாம். இல்ல நான் ஒருத்தர் தான் ஆடுவாங்க. இப்போ எனக்கு ரொம்ப அதுல யாரும் ரெண்டு பேரும் பேட்டிங்கும் கொஞ்சம் கூட ரோஹித் சர்மா வந்து இனிஷியலா டிஃபரண்ட் ஓகே. நீ பியூர் பவுலரா எடுத்துக்க பிளேயிங் லெவல்ல முன்னாடியே வைத்றான். அந்த பாயிண்ட் கூட ஓகே. ஒருத்தன் விராட் கோலி மட்டும் தான் பொறுமையா இருக்கு. இதா இருக்குது.
ரொம்ப நான் சிங்கா போகும். நீங்க பேசுங்க. நான் என்ன சொல்றேன்னா இப்போ ஒரு நல்ல பவர்ஃபுல்லான லெஃப்ட் ஆர்ம் பவுலர் நம்ம டீமுக்கு எடுத்துட்டு வந்து போட்டாங்கன்னு வச்சுக்கோ. ஃபாஸ்ட் பவுலரா ஃபாஸ்ட் பவுலர் சொல்றேன். இப்போ சாம்பியன்ஸ் ஆகி 2017 லாஸ்ட் தெரியுமா எப்படி முகமது அமீன் அந்த மாதிரி இப்போ அதுக்கு ஸ்டேபிளான அது ஸ்டேபிள் பண்றதுக்கு ஒரு பேட்ஸ்மேன் எனக்கு ஸ்டேபிளான பேட்ஸ்மேன் வேணும்ன்றேன். அதுக்கு தான் விராட் கோலியே வச்சுக்கோ. விராட் கோலி ஸ்டேபிள்லாம் கிடையாது. விங்கு எப்படி ஸ்டேபிள் ஆடி நீ டாப் ஆர்டரே கிடையாது. நீ டாப் 5 என்ன சொல்றான் டாப் 4மே போயிடுச்சுனான்றான். டாப் 4ல அப்போ 2 விக்கெட் போனா இல்ல அட்லீஸ்ட் ஒரு நல்ல லெஃப்ட் யாராவது ஒருத்தன சொல்றேன் யார் வேணா அட்டூன்ற விக்கெட் போகும்போது 10 ஓவருக்கு 5 ரன் போனா கூட போதும்டா. விக்கெட் விடாம ஆடணும்ல. அந்த மாதிரி இந்தியன் பிளேயர் யார் இருக்கா? அதுதான் நான் கேக்குறேன். ஒருத்தன் கேஎல் ராகுல் தான் கேஎல் ராகுல் கல்பிட்டு அதுல ஃபர்ஸ்ட் 4மே வந்து ரோஹித் சர்மா கல்பிட்டு 4மே கல்பிட் தான். ஆமா இப்போ வரைக்கும் அதே 4 பேர் தான் அடிச்சா ரோஹித் சர்மா துபாய் சொன்னா அப்படிதான். துபாயை பொறுத்த வரைக்கும் செம்மையா ஸ்விங் ஆகும். அது நம்மளுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஜெய்ஸ்வால் நல்ல டிஃபென்ஸ் வச்சிருக்கான்டா. டெஸ்ட்ல நல்லா பண்றான்டா. ஜெய்ஸ்வால் டிஃபென்ஸ் சரினா அன்னைக்கு டேல நல்லா இல்ல என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு டேல நல்லா இல்லனா மேட்ச் இல்லடா. அப்ப 11 15 மே நல்லா இல்ல. நேம் ஏதா வச்சிருக்கியா ஸ்பெசிஃபிக்கா அதுக்கு? நீ யார் வச்சிருக்க? யார் அந்த பொசிஷன்? ஏன்னா ஃபார்ம் வச்சு நீ சொல்ல முடியாது. நீங்க விராட் கோலியே அத சொல்லவே முடியாது. யாருமே அந்த இடத்துல சூட் ஆக முடியல. நீ அந்த இடத்துல இருந்து நீ விராட் கோலி ரோஹித் சர்மா தூக்க முடியாது. அந்த ரெண்டு ஸ்டேபிள். பத்ரியோட ஸ்டைல் நல்லா இருக்கு. ஒரு மாதிரி நம்ம யோசிக்காத பேர்லாம் கொண்டு வந்திருக்கான். சிவி ஒருனா எடுத்து செம்மையா இருக்கு. ரிங்கு எடுத்து வந்ததும் நல்லா தான் இருக்கு. அது ஒர்க் ஆகாத தெரியாது. என்ன ஒரே ஒரு நல்லா விளையாடி இருக்கான் ஒன் டே. ஒன் டே பெருசு நம்ம டாப் ஆடு சொருங்கும் போது அப்போ ஓகே. அப்பனா 2 டெபியூட் தான் எடுத்துட்டு போறான். சிவி வரணும், நிதிஷ் ரெட்டி தான். நிதிஷ் ரெட்டி அந்த ஜடேஜா அது ப்ராபபிலி மாறும். ஒரு क्वेश्चन ஜெய்ஸ்வால் இல்ல. ஜெய்ஸ்வாலுக்கு பேக்கப் இருப்பானே இதுல. ஓ ஜெய்ஸ்வால் பேக்கப் ஆச்சு. ஆனா இப்போ நீ கால் ஆசி வீடியோ பாத்தீங்க யாராவது? அது அதனால தான் அதோட இம்பாக்ட் தான். நாங்க அவங்கலாம் பேசுங்க. நாங்க ஓகே சுஜினா இட்ஸ் யுவர் டைம். சுஜினா நான் ஃபுல்லா பார்க்கல. இந்த ஸ்டைல் ஆஃப் பிக்கிங் 15 வந்து நல்லா இருக்கு. இது வந்து இது பேரனஃபா எல்லாமே நல்லா இருக்கு. இது வந்து 4 பேர் தான். நானே ஆடியன்ஸ் தான்டா. நானும் வந்து இதுல நடுவுல எனக்கு இது வெங்கட் தான் நீங்க சொல்லுங்க. நீங்க தான் மாஸ்டர். அதான் இப்ப மாஸ்டர் வெயிட்டா பண்ணி இல்ல. நீங்க அது வரைக்கும் உனக்கு வந்து நீ ஏதாவது புது நீ இப்ப ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணலன்னு சொல்றேன். ஆமா எனக்கு ஐடியா இடத்துல யாரெல்லாம் ஃபில் பண்ணலாம் உனக்கு அதான் சொல்றேன். கைக்வாட் யோசிச்சேன். கைக்வாட் அத நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரேம்ல இல்ல. நிறைய ஃபார்ம்ல அங்கதான் போவான். நிக்கி பண்ணிங்கடா. அவன் ஓவரால் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவன் வந்து ஆஸ்திரேலியா ஸ்குவாட் செலக்ட் பண்ண சொல்லு. அது கூட அவன் இப்ப கூட ஷேன் வாட்சன்லாம் கேட்பான். ஷேன் வாட்சன் வேணும், ஷேன் வார்ன் வேணும், பணத்தை தூக்கிட்டு வரணும். அப்ப இன்னொரு சைமன்ஸ் அவன்லாம் வேணும். சரி நீங்க சொல்லுங்க. ரோஹித் சர்மா, ஓகே, எஸ்எஸ்பி, ரோஹித், கிங் கோலி, ஜெய்ஸ்வால், எல்லாம் ஷார்ட் ஃபார்ம்ல இருக்கு. கருண் நாயர், கோலி, கேஎல் ராகுல், கருண் நாயர், கருண் சிம்பிளா போடு. கருண், கேஎல், ஐயர், பாண்டியன், வாஷ் எதை வாஷ் பண்ணணும்? ஓகே ஜோக் அது போயிட்டே இருக்கு. ஜட்டு, அக்சர், ராவா, பும்ரா. தனியா சொல்ல நானும் அதே மாதிரி ஷமி, சிங், குல்தீப், சிராஜ். அஷ்தீப், இவ்வளவு bowlers. எத்தனை பவுலர்? சிராஜ் நடுவுல சொன்னீங்களே 5 பவுலர். ஆமா, அக்சர், ஜடேஜா, ஆல்ரவுண்டர் ஆகலாம். ஜின்னா நம்ம அரைச்சாமாவே அரைச்சிட்டு இருக்கோம். நம்ம சீக்கா சொல்ற மாதிரி தான் நம்ம அரைக்கிறோம் போல. சரி ஓகே. நீங்க என்ன நான் சேஞ்ச் பண்ணிருக்கீங்கன்னா இந்த 15 சொல்றேன். அதான் இந்த 15 அதாவது இந்தியா செலக்ட் பண்ண 15 வந்து சுமன் கில்ல வெளியே எடுத்திருக்கீங்க, கருணாயர் உள்ள எடுத்துருக்கீங்க, ஜெய்ஸ்வால எடுத்திருக்கீங்க வெளியே. இது ஒரு சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. அப்புறம் வேற எதுவுமே எனக்கு இந்த டீம் ஓகே தான். சரி ஓகே. 11 செலக்ட் பண்ணுங்க. நிறைய போட்டு ரோஹித் சர்மா, எஸ்எஸ்பி வந்து நிறைய விராட் கோலி 3 அதுல இந்த டவுட் இல்ல. ஓகே இல்ல இந்த 15ல யார் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிடுறேன். சரி ஓகே. 15 யார்? நோ கிராஸ் டாஸ். ஓகே this is being recorded. பிளான்கே போட்டு ஏய் சைடு பிளான் நோ. நீங்க this is being recorded. ஆ ஆடியோ ரெக்கார்ட்
பாட்காஸ்ட் நடந்துட்டு இருக்கு, நீங்க லேக் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி ஓகேடா. சொல்லு. இது எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம கஷ்டப்பட்டு எடுத்தது எல்லாமே ஓவர்ல தான். ஏக மாட்டேன் சொல்லிருந்தீங்க கரெக்டா பேசியிருந்திருப்போம். அவங்க சொல்லக்கூடாதுன்றதுக்காக, பேசிக்க கூடாதுன்றதுக்காக தான் சொல்லல. ஓகே சரி இப்போ சரி, ஓகே இந்த 15 ல இருந்து 4 பேர் எடுக்கிறது மட்டும் வெளியே எடுக்கணும். ஆமா, சிராஜ் இத பத்தியா ரெக்கார்டிங். சிராஜ் இல்ல, ஹலோ சிராஜ் வெளியே. ஓகே, அக்ஷர் இல்ல, அக்ஷர் வெளியே. எதுக்கு அவன் பேர்லாம் சொன்னீங்க? ஐயர் இல்ல. மொத்தம் எத்தனை பேர் 4 பேரை வெளியே எடுக்கணும் சொன்னாங்க. 15 பேர் முதல்ல எழுதிருக்காங்களா பண்றாங்க. 15 சொன்னாங்க. இன்னொருத்தர் யார் வெளில ஓகே. இன்னும் ஒருத்தரா? ரோஹித், நான் வந்து நீங்க ஒரு ஜெய்ஸ்வால், squad கோலி. சொல்லுங்க. நான் நீங்க லைனா ஆர்டரா சொன்னீங்கன்னா வந்துரும். சரி. ஜெய்ஸ்வால், கோலி 3 ஆயிடுச்சு. போலர் இப்ப ஒரு 3 சொல்லிருங்க கீழ இருந்து. பூம்ரா, ஷமி, பும்ரா, ஷமி 2 போதும். இவனுக்கு மறுபடியும் மேல போயிடும். சிங் எக்ஸ்ட்ரா சொல்லிருக்கோம். சிங் வேண்டாம். ஹர்தீப் சிங் ஆடல. அவ்வளவுதான். ஷமி, பும்ரா, ஷமி, பும்ரா. சிராஜையும் வெளியே உட்கார வச்சிட்டீங்க. சிராஜ் இல்ல. சிராஜ் இல்ல. இப்போ ஸ்பின் வந்து குல்தீப், வாஷிங்டன், ஜடேஜா, அக்ஷர் வெளியே உட்கார வச்சிருக்காங்க. அக்ஷர் வெளியே உட்கார வச்சிருக்காங்க. ஓகே. ஜட்டு, வாஷிங்டன், குல்தீப் ஸ்பின்னரா, 3 ஸ்பின்னர், 2 ஃபாஸ்ட் பவுலர், ஹர்திக் பாண்டியா சேர்த்தா fast bowler, இருக்குது. okay. ஐயர் வெளியே உட்கார வச்சிட்டாங்க. Okay. மிடில் ஆர்டர் வந்து கேஎல் ராகுல், ராகுல், கருண் நாயர், ரோஹித் சர்மா, கோலி, ஜெய்ஸ்வால். அவ்வளவுதான். ரைட் ஃபுல் அண்ட் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா போறீங்க. என்னடா டேய். ட்ராக் இப்போ சப்போஸ் ஆப்போசிட்ல இப்போ ரஷீத் கான் ஏன்டா, என்ன T20 ரஷீத் கான் மாதிரி இப்போ இருங்க. ரஷீத் கருண் நாயர் கான் ஆடுறீங்க. நீங்க பதில் சொல்லணும். கிரிட்டிசிசம் இது. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பேச விட்டானே பேச சரி, சொல்லுங்க. சொல்லுங்க. T20 மேட்சா இந்த இல்ல, கேம் வரும் அந்த wicket wicket கரெக்ட் தான் பண்ணுவீங்க. இப்போ ஸ்பின் ட்ராக் லெஃப்ட்ல போட்டா லெஃப்ட் குளாதா? இல்ல நான் கேக்குறேன். ஸ்பின் ட்ராக் ரஷீத் கான் மாதிரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் கூகுளி போடுற ஒரு பவுலர் வந்து உங்க ஓப்பனிங் 6 பேர் தூக்கிட்டானா இதே- கடைசி ஜடேஜா மட்டும் வச்சு யாருக்கு பேட்டிங் கூகுள் யாரும் தெரியாதா என்ன? நம்ம டீம் சென்னையில இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் நடக்கும்போது. சரிடா, அப்படின்னா அது ஏதோ ஒரு மேட்ச் வைப்போம். அப்ப டோனி மட்டும் காப்பாத்தினாரு. சரி அந்த அந்த மாதிரி ஒரு மேட்ச் team யார் crucial ஆடுறது match சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு crucial match. இந்த மேட்ச் ஜெயிச்சா இந்தியா உள்ள. ரஷீத் கானோட ஆப்கானிஸ்தானோட மேட்ச் இந்த பத்தி மேட்ச் ஜெயிச்சா இந்தியா உள்ள. கிட்ட all out தான். ஜெயிக்கவே கிடையாது. ஆமா. இங்க எனக்கு மேல இது உனக்கு வரல. விங்கு இருக்கான், அக்ஷர் இருக்கான். ஆ. இந்த நாக்கு அக்ஷர், வாஷிங்டன் அதை எடுத்து மேல அனுப்புங்க. அக்ஷர் தான் ஜெய்ஸ்வாலும் இந்தியா சொல்லியிருக்கேன் இல்ல. அக்ஷர் இல்ல, சாரி, ஜடேஜா, வாஷிங்டன் 2 லெஃப்ட் ஹேண்ட் ஜெய்ஸ்வாலும் இருக்கான். இருக்கான். இப்ப வெங்கட்டோட லெவல், இருக்கான். வெங்கட்டோட லெவல்லயும் அதே லெஃப்ட் ஹேண்ட் middle order தான் இருக்கான். சொல்லுவோம். நீ சொல்றது Opening. ஒரு middle டாப் order 4 opening ஒரு ஒருத்தர் டாப் 4 ஷூரா ரைட். சுஜினால ஒரு லெஃப்ட் வரான்ல மேலேயே, அந்த பேலன்ஸ் வந்துருதுல. ஆமா, இப்ப நான் இப்போ வெங்கட்லயும் நான் அதே மாதிரி அதே மாதிரி தான் இருக்கு. சொல்றேன்னா, அதான் ஜெய்ஸ்வால் இருக்கு. டாப் 4ல ஸ்பின்னே வராது இல்ல. ஃபர்ஸ்ட் 10-15 ஓவருக்கு ஸ்பின்னே வராது. ஏய், அதை நம்ம அப்ப சொல்ல அவங்களே முடியாது. செட்டில் ஆயிடுவாங்க. அவங்களே ஆடுவாங்க. இன்னொன்னு சொல்றேன், நீ ரஷீத் கான அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம இந்தியன் first பிளேயர்ஸ் எவ்வளவு பேர் 10 ரஷீத் கான் விக்கெட் எடுத்துறான்னு பாருங்க. அவன் அவ்வளவு பர்ஃபார்மே இல்ல, பண்ணல இந்தியா. ஓகே தான். ஆனா சுஜினாவோடதுல புதுசா இருக்கிறது என்னன்னா கருண் நாயர் டைரக்டா எடுத்துட்டு வந்து அவன் இப்ப ரீசெண்டா ஃபார்ம்ல இருக்கான். அந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் வரல ஒருத்தனுக்கு நான் அந்த மாதிரி ஒரு ஸ்லாட் கொடுத்துறேன் அவ்வளவுதான். அப்படின்றது ஒரு கேம்பிள் எடுக்கிறாங்க. ஏன்னா, நீ எப்படி 3 கேம்பிள் எடுத்தியோ ரொம்ப நாளா இப்போ பெருசாலாம் போதும் அப்படின்றீங்க. நீங்க கருண் நாயர்ல play ஆனா பண்ணி 15 எடுக்கிறீங்களா? எடுத்திருக்கீங்க. ஆனாலுமே அவனுக்கு 15 பேக்கப்ல ஒரு வேலை வச்சிருக்கீங்க. யாருக்கா இன்ஜுரினா நடுவுல கோலி ஓகே, கேஎல் ராகுல் ஓகே. உங்களதுலயே சஞ்சு சாம்சன் வந்து 15ல இடம் பெறல. அதுக்கு என்ன காரணம்? அதேதான் நான் ரீசெண்டா அவன் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் ஓடிஐ டேய் நான் ரீசெண்டா சொன்னது விஜய் ஹசாரே. இவனுங்கள இப்ப இதுல இருந்தா நான் அப்படி பார்த்திருந்தேன். அப்படிதான் பார்த்து எடுத்திருக்கேன். ஆனா அதுவும் ஒரு ரீசன் சொல்றாங்க. சஞ்சு சாம்சன் வந்து விஜய் ஹசாரே ஆடாதனால தான் அவன் எடுக்கலன்னு. சோ நீங்களும் வந்து பிசிசிஐ மாதிரி அவன் மேல நானும் அதான சொல்றேன். இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆடினான்னு சொல்லிட்டு எடுக்க முடியாது. சரி, நான் விஜய், சொல்றேன், ரோஹித் சர்மா, விராட் கோலி எடுக்கலாம்னா எடுத்துருவேன் நான். உண்மையா அந்த மாதிரி யாராவது எடுப்பீங்க நான் எதிர்பார்த்தேன். விராட் கோலி நான் விராட் கோலி நான் வந்து ஓகே. ஆனா ஃபேர் தான். விராட் கோலி எப்படி நம்ம ஓடிஐல தூக்க நம்ம முடியும்? சும்மா பண்ணா சொல்லலாம். இன்னொன்னு, 2 பேருமே எடுக்க முடியாது. ஓடி ஜடேஜா எல்லாம் கண்டிப்பா எடுக்கணும். ஏன்னா அவனும் பாண்டியா நிறைய டைம் அந்த 50 overs 2 பேர் நடுவுல 2 மேட்ச் லாஸ்ட் 2 பெரிய மேட்ச்லயே அவன் 2 பேர் தான் சாம்பியன்ஸ் டிராபி ஃபைனல்ஸ் வேர்ல்ட் கப் ஜடேஜா 2 பேர் தான் இருக்கானுங்க. அவனை எடுத்தா ரீசெண்டா கூட ஜடேஜா எதுக்கு காப்பாத்திருக்காங்க. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? ஆடியோடா லேக் ஆகுதுடா. ஓவர்லாப் ஆகுது. அதனால அவ்வளவு ஓகே, ஃபைனலிஸ்டா. இல்ல ஷமி இல்லனா ஆக்சுவலி இது 3 பேர் கலந்து போட்டு நீங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஒரு 15 எடுக்கலாம். சரி, அது வேணாம். கஷ்டம். அது வேணா நம்ம அந்த 3வது ரவுண்ட் சொன்னோம்ல, இதுல இருக்கிறதுல அப்படியே சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ 15 15ல இருந்து 11 எடுக்கலாம். அதாவது இப்ப இந்தியா எடுத்திருக்க 11 டக்குனு இதுல பெரிய இதெல்லாம் இல்ல. 4 பேர் யார் வெளியே உட்காருவான்னு மட்டும் சொன்னீங்கன்னா போதும். அது கஷ்டமா இருக்கு. கன்ஃபார்மா வைஸ் கேப்டன் தூக்கிரோம். நான் வச்சு சுப்மன் கில் வந்து வெளியே போவார். ஒரு மனதாக தீர்வு எடுத்து. ஒரு மனதுல 3 மனதா தேர்வு. சுபம் கில் is not deserving. சுபங்கில் play
இல்ல அவங்க எப்படி எடுப்பாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. உனக்கு என்ன தோணுது? சுபம் கில் வில் நாட். அதுதான் நான் இப்ப இந்த இல்ல, இங்க இருக்கிற 15ல 11 சொல்லுங்க எல்லாரும். 11 ஓப்பனிங் வந்து நம்ம எல்லாருமே சொல்லலாம். நான் சுபம் கில்ல தூக்கிடுவேன். ஒண்ணு அக்ஷர் பட்டேல் இப்போதைக்கு இருக்க மாட்டான். அக்ஷர் பட்டேல் வெளியே வந்துடும். ஓகே. அடுத்தது வேற பண்ட் கிடையாது, பண்ட் சிங் கிடையாது. கிடையாது, அர்ஷ்தீப் சிங். அர்ஷ்தீப் 4 பேர் கிடையாது, மத்த 11 பேர். அவ்வளவுதான். சுஜின் லெவன் வந்து எப்படி இருக்குன்னா ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் பண்றான், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் 4, ராகுல் 5, 6 ஹர்திக் பாண்டியா, 7 ஜட்டு, வாஷிங்டன் 8 வாஷிங்டன், 9 குல்தீப், பும்ரா, ஷமி. கரெக்டா? முந்து வெங்கி உனக்கு தோணுது சுபன் கில் அது பேசு. ரியாலிட்டி இல்ல, உனக்கு வைஸ் ஓகேவா? கேப்டன் இப்போ உனக்கு உனக்கு இல்ல உனக்கு அது இல்லடா வைஸ் கேப்டன்ற எடுத்துரு பாயிண்ட்ல இருந்து. ஆடுவாடா. இல்லடா உனக்கு அவன் வைஸ் கேப்டன் இருந்து வெளியே point of view ல நீ இருந்து 15 எப்படினா ரேண்டமா எடுக்கலாம். நீ ரோஹித் சர்மாவை கூட உட்கார வச்சு நீ எடு. இந்த 15ல எடுக்கணும். ஆனா கேப்டன் வைஸ் கேப்டன் நீ கொண்டு வராத. இதுல டிராஸ்டிக்கான மூவா இருக்கும். சுபம் கில்லும் ஜெய்ஸ்வால் ஆட்டு ரோஹித் சர்மா உட்கார வைப்பாங்களா? பயங்கரமா அது இருக்கும். 2 மேட்ச்க்கு அப்புறம் தானா நடக்கும் கேப்டன். நீ சொன்ன கேப்டன் இல்ல, நம்ம ரோஹித் சர்மா கேப்டன், வைஸ் கேப்டன் பும்ரா. நம்ம டீம்ல நம்ம டேபிள்ல யார் வீக்கஸ்ட் டீம்? நம்ம தான்டாதீங்க. நம்மன்றது நிதர்சனமான உண்மை. ஆனா நமக்கு எல்லாமே weak தான். சவுத் பங்களாதேஷ் இல்ல, இல்ல, ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இல்ல, சவுத் நம்ம ஆப்பிரிக்கா. பங்களாதேஷ், நியூசிலாந்து, பாகிஸ்தான் கூட ஆடுறோம். அப்ப பங்களாதேஷ் கூட அந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணலாம். அப்ப அங்க இருந்து ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, ஒரு மேட்ச் ரெஸ்ட் கொடுத்துட்டு ரோஹித் சர்மா அவ்வளவு ஒன்றும் கொடுக்கல அவரு ரெஸ்ட் கொடுக்குற அளவுக்கு. இல்ல நம்ம இந்த காம்பினேஷன் அவர் ஆடட்டும். பேர் ரெஸ்ட், மத்த மாதிரி உட்கார வைக்க. உட்கார வச்சு அவங்க 2 பேரும் நல்லா ஆட்டாங்கன்னா தம்பி நீங்க ஃபுல்லாவே உட்காருங்க. அந்த ரோஹித் மாதிரி சர்மா உட்கார சொல்றேன். வச்சிடலான்றீங்க. இப்போ ஒரே டீம் level ஜெயிக்கிறதுனா ஆகும். முக்கியம். 11. இப்போ அதேதான். டீம் ஜெயிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதான் கரெக்ட். நடந்துச்சுன்னா இப்போ ஃப்ளோல போய் இவங்க எப்படி அப்படி கேரளாவுல பிரேக் ரோஹித் பண்ணுவாங்க. சர்மா T20 பண்ண வேலை பார்த்தா போதும். ஆமா. T20 எவ்வளவு சூப்பரான வேலை பார்த்தா. சைடுல வாங்க. டன் 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 டன். எட்டி பாப்பா ஐயா